என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவன் தீமையிலிருந்து நம்மை காப்பார் என்பதே. தேவனுடைய ஜனமாகிய நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு இந்த உலகத்தில் நிறையவே எதிர்ப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஜெபத்தில் இந்த உலகத்தின் தீமைகளில் இருந்து நீர் எனக்கு கொடுத்திருக்கிறவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் இருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளாமல் நீரே அவர்களுக்கு துணையாக இருந்து பலப்படுத்தும்படிக்கு வேண்டுகிறார். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் கிருபை, இரக்கம், உதவியினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் அநேக போராட்டங்கள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள் வரும்போது நாம் அவைகளை ஜெயிக்க முடியாமல் சோர்ந்து போகிறோம். ஏனென்றால் நாம் பலகீனமானவர்கள். அதனால்தான் இயேசு தம்முடைய பிதாவினிடத்தில் இந்த உலகத்தில் நீர் எனக்கு கொடுத்திருப்பவர்கள் எத்தனை இடர்கள், போராட்டங்கள் வந்தாலும் அவர்களை எல்லா தீமைகளிலிருந்தும் காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த மகா பிரதான ஆசாரிய இயேசுவின் ஜெபத்தினால்தான் இன்று நாம் காக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வசிக்கிற நாம் இந்த உலகத்தின் போராட்டங்கள் நமக்கு வேண்டாம், தேவன் நம்மை எடுத்துக்கொண்டால் போதும் என்று நினைக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் எல்லா விதமான பாடுகளையும், உபத்திரவங்களையும் தேவனுடைய வல்லமையினால் ஜெயிக்கிறவர்களாக வேண்டும். தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய வல்லமையினால் இந்த உலகத்தின் எதிர்ப்புகள், போராட்டங்களை மேற்கொண்டு ஜெயம் பெற நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.